ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு புதுசா ஒரு குட் நியூஸோட வந்திருக்குங்க. அது என்னன்னா, ரோஜா சீரியல் சீசன் 2. சீசன் 2ன்றது எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கும் நம்ம ரசிகர்களுக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரோஜா சீரியல் 2 தாங்க வரப்போகுது. அதுல ரோஜா இப்ப புதுசா களம் இறங்கியிருக்காங்க. முன்ன சீசன்ல ரொம்பவே அப்பாவியாவும் ரொம்பவே இன்னோசென்டாவும் இருந்தாங்க. இதுல பெரிய ரவுடியாவும் நல்ல வேலைக்கு போற பொண்ணாவும் அவங்க களம் இறங்க போறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருக்க போறாங்க அப்படின்னு பாக்குறீங்க. நம்ம அர்ஜுன் சாரே தாங்க இப்போ வந்திருக்காங்க. அவங்க எப்படி நம்ம ரோஜாக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க எவ்வளவு உயர்றாங்க, அதுக்கு அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்றதான் இந்த சீரியல்ல நம்ம பார்க்க போறோம். அதுவும் இல்லாம ரோஜா இதுல தன்னம்பிக்கையோடையும் யாரையும் அண்டி வாழாம சுயமரியாதையோட வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த சீசன்ல இருக்க போறாங்க. ரொம்பவே விறுவிறுப்பா வந்துட்டு இருக்கு. அதில் அவங்களுடைய மாமியாரா களை இறங்க போறாங்க. நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்ல அவங்க அம்மா தான் இதுலயும் வந்திருக்காங்க. அவங்க தான் இதுல வில்லியா இருக்க வேண்டியவங்க, ஆனா அம்மாவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வில்லியா போட்டாலும் சரி, அம்மாவை போட்டாலும் சரி நல்லா தான் பண்றாங்க. இருந்தாலும் இதுல அம்மாவா ரோல் எடுக்கிறாங்க. இன்னொன்னு, அவங்க மாமியாரா இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வில்லியாவும் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால. இன்னொரு பக்கம் அவங்க மாமனாரு. இதுல யார் அவங்களுக்கு வில்லனா இருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தங்கச்சி தான் அவங்களுக்கு வில்லியா வர போறாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சியை வச்சுதான் இதுல சீரியல்ல லீட் ரோலா பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ரோஜாவுக்கு எதிரி இதுக்கு முன்ன இருந்தவங்க அவங்க கூட அவங்க அப்பாவுக்கு பொண்ணா பிறந்தேன்னு சொல்லிட்டு அவனும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. இதுல அவங்க தங்கச்சியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா கடைசியில அவங்க தங்கச்சியே அவ கூட பிறக்கல, அவளை தத்து எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்றது அவளுக்கே தெரியாம வளர்த்திருக்காங்க. கடைசியில இதுதாங்க ரோஜா இவ்வளவு நல்லா சொல்லாம இருந்து அவங்க தங்கச்சிக்கு தெரிய ஆனாலும் இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு கடைசியில அவங்க தங்கச்சி புரிஞ்சுக்க வரா. இதுதான் இந்த சீரியலோட முக்கிய கான்செப்டா இருக்க போகுது. இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுல இருக்க யாருமே அவளை ரோஜாவோட வீட்டுக்குள்ள சேர்த்தவே மாட்டாங்க. ஏன்னா அவ ரொம்பவே அகங்காரம் பிடிச்சவ, திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இந்த சீரியல்ல பெரிய கான்செப்டா போயிட்டு இருக்க போது. அது எல்லாத்தையும் மீறி அவங்க வீட்டுக்குள்ள ரோஜா அவங்க தங்கச்சியை கூட்டு போனாலா போலியா, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீசன் ஃபுல்லாவே இருக்க போகுது. அதுவும் இல்லாம அர்ஜுன் இருந்துகிட்டு சுத்தமாவே ரோஜாவோட வீட்டுல இருக்க யாரை பார்த்தாலும் ஆகவே ஆகாது. ஆனாலும் அதையும் மீறி ரோஜாக்காக அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறாரு. இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்க யாரையும் பிடிக்காத காரணத்தினால அவங்க வீட்டு பக்கமே போறதில்ல. அதனால ரொம்பவே கஷ்டப்படுற ரோஜாவை கஷ்டப்படாமையும் பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் அவங்க மனசு சந்தோஷமும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில அவங்க வீட்டுக்கு போனாங்களா போலையா. அதுவும் இல்லாம ரோஜாவுக்கு அதுக்கு மேல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதுவும் இல்லாம ரோஜா அதை எப்படி சமாளிச்சாங்க, அதுக்கு அர்ஜுன் எவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றத சீசன் ஃபுல்லா பார்க்க போறோம். அடுத்து என்ன நடக்குது சுவாரஸ்யமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ரோஜா சீரியல் சீசன் 2 எவ்வளவு சுவாரஸ்யமாவும் விறுவிறுப்பாகவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.